ஸ்ரீமன் நாராயணீயம் 30ஆம் தசகம் வாமன அவதாரம். வானவர்கோன் வதைத்ததோர் பலியெனும் அவுணன் தான் உயர்ந்து நின்றோன் தனிப்பெருங் குணத்தால் தானவர் குருவந்த சுக்கிராச்சாரியன் ஆனதோர் மந்திரம் கொண்டு உயிர் பெற்றான் தக்கதோர் வேள்வியால் சக்தி மிகப் பெற்றான் சக்கரப் படையினும் அஞ்சான் பகை ஒறுத்தான். கனிந்தது தாய்மனம் அமரர் துயரால் முனிவன் காசிபன் அடிபணிந்தானே தந்தை நல்லதோர் பூசையை உரைக்க வந்தனை செய்தான் 12 நாளே. பக்தியால் மகிழ்ந்தனை கருணாமூர்த்தி கைத்தலம் தன்னிலே ஆயுதம் ஏந்தியே நித்திலம் நீ இவள் முன்னில் தோன்றினை உத்தம பிள்ளையாய் நான் வந்துதிப்பேன் சத்தியம் இதனை விளம்பாதிருவென பக்தருக்கு உறுதி அளித்தே மறைந்தாய். காசிப முனிவன் தவத்தின் சக்தியால் காசினி அதிலே கருவறை புகுந்தாய் சங்கொடு ஆழியும் கொண்டொளி வீச பாங்காய் வளர்பிறை 12ஆம் நாள் திருவோணம் தன்னில் உதித்தனை நீயே இருக்கோது நாதனும் நினைத்துதித்தானே. போக்கிலா இருளுடை ஏகிய வானவர் காக்கவே வந்தாயென மலர் வீசினாரே வந்ததால் நற்பேறு அடைந்ததவ்விடமே அந்தணச் சிறுவன் மாறி நின்றானே. முனிவன் உனக்கு முப்புரி இட்டான் மானின் தோளோடு அறையில் ஞானும் தண்டமும் மற்றும் உருத்திராக்க மாலை கொண்டே நீயும் ஹோமம் வளர்த்தாய் நாள்தனை நினைத்து மகாபலி நண்ணும் வேள்வியை நாடி உடன் புறப்பட்டாய். குடையது அரக்கர் பெருமை மறைக்கும் நடக்க விருப்பது புவனம் அறிய உடலின் அசைவில் புவியது நடுங்கும் படையென கையில் தண்டம் கொண்டாய். நர்மதை ஆற்றின் கரையில் இருந்த தர்ம வேள்விதன் சாலையை அடைய அரியுன் மேனியின் ஒளியைக் கண்டார் பருதியோ அன்றி அக்னி தானோ அரிதாம் நான்முகன் மகனிவனோவென பெருந்தவ முனிவரும் திகைத்தே நின்றார். ஒளியால் வியந்த சுக்கிராச்சாரியன் நல்லுரை கூறி நினைவரவேற்க கனியோடு நிந்தன் பாத சுத்தம் செய்த நீரை சிரமேல் கொண்டான் நின்னை தொட்ட தண்ணீரதுவே கங்கை நதியினும் புண்ணியம் அன்றோ தன் சிரம் தன்னில் அதனை கொண்டான் பிரகலாதன் வழி வந்தவன்தானே. வேதியர் தம்மை துதித்திருப்பார்க்கும் வேள்விகள் நன்றாய் நடத்துபவர்க்கும் தீதிலா நன்மை கிட்டுமன்றோ என்னை காப்பாய் கார்முகில் வண்ணனே. 30ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.